யார் என்று தெரிந்ததையா? வயாசுரன் இருக்கின்றாரே அன்னவருக்கும் மாயா போகிய அம்மையாருக்கும் கற்ப சுதாகத்தானே உதித்த கடராமேஸ்வரன் என்று தெரிந்து என்னுடைய இந்த இருண்ட உருவத்தையும் இந்த திரண்ட தோள்களையும் பார்த்தால் இந்த மண்டலத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் முனிவர்களும் அசுரர்களும் பயந்து ஓடி ஒளிய வேண்டும் அல்லவா? ஓடி ஒளிகிறார். அறிந்தவர அந்த இரண்டு மாலை போல் மணி அந்த உருண்ட விழிகளை பார்த்தால் யமனுடைய பாறை போல் தெரிகிறது அல்லவா? அந்த நான் வருகின்ற பொழுது இப்படி என்று சொல்லக்கூடிய நான்கு வலை பழங்களும் கூட வருகின்றன அல்லவா? ஆனால் என்னுடைய அண்ணாவாகிய ஓலாபி சூழலாகப்பட்டவர் இன்று ஏதோ காரணத்திற்காக அழைத்திருக்கின்றார். நாம் சென்று வெகு சீக்கிரமாக தன்னை ஓடாடி கண்டு கொள்ள வேண்டும். எனது தம்பியை அழைத்து வர சொன்னேன். அழைத்து வந்து விட்டாயா?
மறைந்தார் என்று சொல்லிவிடியா? உன்னுடைய பாதார இந்த கமலங்களில் உன்னுடைய தம்பியாகிய எடலாவி அநேக கோடி வந்தவன்னா மங்களம் உண்டாகட்டும். தம்பி எடலாவி சொல்லுங்க பாதமாக தான் பாதத்தை பணிதப்படுகிறார். 14 உனக்கு எதிராக ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அப்படி பலசாலியாக வீரதீரனாக என்றென்றும் வாழத்தந்து இன்று இந்த வேலை அழுத்த செய்தி தாங்கள் வேண்டும் தம்பி எழுதாது தம்பி எழுதாபி தூரம் கொஞ்சம் உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் நேற்றைய தினத்திலே சாகாவரம் பெற்று வந்தமை நேற்றைய தினத்திலே அந்த அரிதாகிய சிவனை நோக்கி அந்த வாயுவையும் சூரியனை விழுங்கி சிவனை நோக்கி தவம் செய்து சாகாவரம் பெற்று வந்து அதிலே ஒரு குறை உண்டாகிறது தம்பி அழகாவே. ஒரு குறை இருக்கிறதா? என்ன குறை? என்ன தம்பி என்னிட மனைவியிடம் உனது அண்ணி காமவல்லி இடத்திலே ஏற்றியை வாங்கி வந்தது சொன்னேன். அவளோ தேவரிடத்திற்குரிய பொன் பொருள்களை கைப்பற்றி வர வேண்டும் என்று சாதாவரத்தை பெற்று என்ன புராஜீரணம் என்று ஏனிதமாக உன் அண்ணி பேசிவிட்டார். என்ன ஏனிதமாக பேசினாரா? என்னுடைய அண்ணியா? ஆமா. என்ன பேசினார் அப்படி ஏனிதமாக? ஆகையால் நீயும் தேவலாக சென்று தேவர்களை சிறப்பிடித்து அவர்களுடைய இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் ராமதேன் கற்பகவரட்சம் ஐராவதம் பஞ்சகுவேதிரை வெள்ளையணை இப்படி சொல்லக்கூடிய பொருள்களை எல்லாம் கைப்பற்றி வர வேண்டும் தம்பி. சொல்லு தம்பி. மக்களுடைய ஆனந்த பிரகாரம் நானும் இந்த அஷ்டத்துக்கு பாலர்களையும் அஷ்ட வசுக்களையும் தேவாதி தேவர்களையும் மூவாதி மூவர்களையும் கிண்ணர் கடலாந்தவர் வித்தியாசமான யாவர்களையும் அந்த இந்திரனை ஜெயித்து வெள்ளையாரை காமதேனு கற்பகுருஷம் போன்றவையும் அந்த வாயுவை ஜெயித்து அந்த ரதத்தையும் அந்த
குபேரனை ஜெயித்து தங்கநிதி பதுமநிதி போன்ற பொருள்களையும் அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் தங்கம் வைரம் வைடூரியம் கோமேதகம் புஷ்பராகம் பவளம் போன்ற நவரத்தினங்களை எல்லாம் தாங்கள் சொல்படியே அந்நியாரினுடைய ஆசைப்படியே நான் கொண்டு வந்து சரி தருகிறேன். எனக்கு தெரியும் உங்களுடைய சந்தோஷத்திலே தெரிகிறது. அந்த தேவர் பசங்களை அனைவரையும் திரைப்பிடித்து அனைத்து பொருட்களையும் கோட்டைக்கு அள்ளி கொண்டு வருகின்றேன் தம்பி. அப்படியே சென்று வருகின்றேன் தம்பி. சீக்கிரமாக சென்றுத்தானே என்னுடைய மனைவியாகிய ஆயவல்லியை நான் அழைத்தார் என்று வெகு சீக்கிரமாக அழைத்து வா. அவரிடம் சில வார்த்தைகள் பேச வேண்டும். சீக்கிரமாக அழைத்து வா.
ரத்தினாபுரி பட்டணத்தை தவத்தோடு பரிபாலனம் செய்து வர பாதாபீஸ்வரனுக்கு அண்ணாவுடைய தம்பியாக விளங்கக்கூடிய எனதாபீஸ்வரனுக்கு தேவியாக விளங்கக்கூடிய மாழ்வதல் என்று தெரிந்து கொண்டார். அதான் ஆளே பெருசா தாங்க. எங்கடா பெரிய வீட்டுலமா அதுவும் தவிர கோயில் தோடி எப்படி தினமும் மறக்காமல் பூஜிக்கிறோமோ அத்தன்மை போல் கணவனையும் தெய்வமாக மதிக்க வேண்டும் அல்லவா? அதுவும் தவிர ரத்தினத்தால் என் இடையிடமாக இருக்கக்கூடிய சேலையானது என் இடிப்பிடமாக இருக்கக்கூடிய ஒட்டியானமானதும் எத்தனை மார்க்கு பார்த்தாயா? லைட்ல அப்படி சிக்கி சிக்கிதுமா ஒட்டியானம் தெரியல புடவை மறைச்சிக்குது காட்ட சொல்றாங்க. ஏன் போய் இடத்த விட்டுருவாங்களா? தூக்கி காட்டுமா? அதுவும் தவிர முல்லையார் மும்பை போல
ஆயுதமாக இருக்கு. பற்களானது எத்தனை மாதிரி இருக்குது பார்த்தா? அருமையா இருக்கு. ஏண்டா உள்ள எறும்பு எத்தனை இருக்கின்றது தெரியாத கோலா பண்ண அந்த வேற தான் பார்த்து எப்ப சாவுன்ட்டு அப்படிதாங்க நான் பார்க்கும்போது என் கண் விழியானது எத்தனை இருக்கு பார்த்தாயா? எப்படி மூன்றாம் சந்திரன் இருக்கு பத்தியா? அந்த மாதிரி அது தவிர அவன் பேச்சு கேட்காது. அது தவிர நானும் சபைக்கு வந்து நம்ம நந்தவனம் போய் நல்ல பூக்களை பறிச்சுக்கலாமா? சொல்லமா காடு தானே அது. ஆமா நீ என்ன பண்ணுவாங்க? ஏண்டா என்னடா பண்ணுவ நீ? அதெல்லாம் பண்ணுவேன். காட்டுக்கு போனா நீ காட்டுனா காட்டுக்கு வந்த அவன் காட்டுன்னு சொன்னா நீ காட்டணும். அப்படியா? என்னன்னு கேளு. பூமா என்னன்னு கேளு. அங்க போனா புலி இது மான் இது குரங்குன்னு நீ காட்டு கேட்க சொல்ற. ஓஹோ அவன் காட்டுனா நீ காட்டு. அப்படியே காட்டுறேன். காட்டுறேன். நந்த என்ன பூ எடுத்து சொல்லு பாக்கலாம். காட்டுல பூ எல்லாத்தையும் பேசுமா? காட்டுல பூ எல்லாருக்கும் தெரியும். நீ என்ன எடுத்தாத சொல்லு. பச்சை செடி அடிக்குது. இதான் ராணுவ பாடியா? லேடிஸ் ராணுவ பாடு தலைவி அடி ஒரே கூட கண் மாதிரி இருக்குது. என்னென்ன பூ எடுத்து சொல்லு பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சாதான் அடுத்தேன். மல்லிகை, முல்லை, திருவாச்சி, சோங்கு, மந்தாரை, வெற்றிவேல், பாரிஜாதம் அப்படி சொல்லக்கூடிய நறுமணம் தரக்கூடிய எப்படி நறுமணம் உன்ன மாதிரி இல்ல அந்த வாசனை மாதிரி நீ எப்படிதா ஒண்ணு பாத்துட்டு ஒரு மயம் நவர்றா பாக்கலாம். ஒரு மயம் எண்ணத்துக்கு நோடிடும் எல்லாம் நறுமணம் தரக்கூடிய மலர்களை எடுத்து வந்துக்கிறேன். அது தவிர மறிக்கோ
மாயவல்லி மல்லிகை, முல்லை, திருவாச்சி, கோங்கு, மந்தாரை, வெற்றிவேல், பாரிஜாதம் இப்படி சொல்லக்கூடிய மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் கழுவி பட்டாளத்தை ஒட்டி மல்கவல்லி அணைக்கிறோம் சுவாமி. ஏனம்மா இவ்வளவு மலர்களை நிறைய பறித்து விட்டாயா? ஆமா ஆமா. அந்த நந்தவனத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான மலர்களையும் பறித்து வந்து நல்ல நறுமணம் தரக்கூடிய மலர்களா பறித்து தரக்கூடிய எல்லாம் பறித்து வந்து என்னுடைய பாதார விந்தத்து கமலங்களை ஆதாரமாக சேவித்திருக்கின்றாய். ஆமாம் சுவாமி. பதிபக்தியோடு ஓடி அந்த மலர்களை கொய்து வந்து என்னுடைய பாதார கமலங்களிலே வைத்து ஆதாரமாக சேவித்தபடியால் என்றென்றும் சுமங்கலியாத்தானே சுமஜீவியாக வாழக்கூடாது. என்று சொல்லக்கூடிய கிரகத்தில் ஏதோ ஒரு சின்னஞ்சிறு வேலைகளை செய்திருந்தேன். என்ன வரவேற்ற காரணம் என்ன சுவாமி? பெண்ணே மாயவல்லி பெண்ணே மாயவல்லி சுவாமி, நம்முடைய இந்த ரத்னாவளிபுரி மண்டலத்தை ஆமாம் நாங்கள் இருவரும் ஆண்டு வருகின்றோம். ஆமாம், இருந்தாலும் நாங்கள் நீ பட்டத்து ராணி, உன்னுடைய தமக்கையும் பட்டத்து ராணி, நானோ என் அண்ணனோ அரசனாக இருக்கின்றோம். இருந்தாலும் நம்முடைய நாட்டிலே இந்த ரத்னாவளிபுரம் மண்டலத்தில் உள்ள 60,000 வீதிகளிலே இந்த மற்றும் இருக்கக்கூடிய நிலங்களிலே எந்த ஒரு புல் பூண்டும் எந்த ஒரு விவசாய பயிர் தொழில் செய்வதற்கும் எந்த ஒரு விதையுமே கடல் எந்த ஒரு விதையுமே கிடையாது. வரவு கிடையாது, சாமை கிடையாது, இலை கிடையாது, எல் கிடையாது, புல் கிடையாது. எப்படி நாம் ஜீவிப்பது? எனது அந்நியார் என்னுடைய அண்ணனுக்கு ஒரு கருத்து சொல்லி இருக்கின்றார். அதனால் நானோ இன்றைய தினத்திலே அண்ணனாகப்பட்டவர் இட்ட கட்டளை என்னவென்றால் வந்து தேவலோகத்திற்கு சென்று அந்த தேவேந்திரனை சிறைபிடித்து அண்ணனிடம் இருக்கக்கூடிய பட்டத்தை யானையும் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கல்யாணி குதிரையும் ஆமதேரு விருட்சத்தையும் யமனிடம் உள்ள யமனிடம் உள்ள கால வாத்தியத்தையும் பாச கயிற்றையும் இறுதியிடம் உள்ள கண்டிகையும் வருணிடம் உள்ள பச்சை புறவியும் வாயுமிடம் உள்ள உடோரக தேரையும் குபேரனிடம் உள்ள சங்கநிதி பதுமநிதி புஷ்ப விமானம் அங்கே இருக்கக்கூடிய வெள்ளி தங்கம் வைரம் வைடூரியம் கோபேரகம் புஷ்பராகம் பவனம் என்று சொல்லக்கூடிய நவரத்தினங்களையும் அள்ளி வரும்படியாக ஓதாபிசோராகப்பட்டவர் என்று கட்டளையிட்டிருக்கின்றார். அண்ணன் வயதில் மூத்தவர், நாம தம்பிக்குள்ளையார் முனைக்கின்றார், நாம இளஞ்சிங்கார். அப்படி இருக்க நான் இருக்க முறை கிடையாது. என்னால் முடியவில்லை என்றால் தான் என் அண்ணன் போக வேண்டும். அப்படி இருக்க நான் தான் போக வேண்டும்.
நான் வச்சுக்கிறேன். ஏய் சுவாமி என்னுடைய வார்த்தையை கேளுங்க. நம்ம பெண் அங்க போனா பொல்லாத பழி வந்து சேரும். என்னுடைய வார்த்தையை கேளுங்க சுவாமி. போக வேண்டாம் சுவாமி. அடி அதிகமா மாட்டானே ஆரியா என்ன கண்டா அடி அதிகமா மாட்டானே ஆரியா என்ன கண்டா இந்த அந்தரத்தில் இருக்கக்கூடிய தேவர்மவர் யாவரும் கிண்ணர் தெம்புகளை கருத்து திரளாத சித்தி வித்தாளர்கள் யாவரமான பேர்களும் என்னை கண்டால் பயந்து ஓடுவார். அந்த அரி அயன் மால் என்று சொல்லக்கூடிய ருத்ரன் என்று சொல்லக்கூடிய மூவர் பயந்து ஓடுவார்கள். என்ன செய்தி தெரிவிக்கிறார்? என்னுடைய மனமானது மிகவும் பதறுகிறது. போக வேண்டாம் சுவாமி. அந்த அந்தரத்தில் லாலிக்கின்ற கித்திரனை அந்த அந்தரத்தில் இருக்கக்கூடிய தேவாந்தன் இருக்கின்றானே அவனை அடி அடி என்று அடித்து உதவுதை என்று உடைத்து அவனை பீச்சேத்து கோலைகளில் பத்தி என்ன
ஆமா நான் சொல்றதையா நீ கேட்க மாட்டே? நல்ல வார்த்தை நீ சொல்றது. ஏய் கம்முனுடா. தமக்கே என்னுடைய அண்ணியார் சொன்னது என்னுடைய நாட்டுக்கு நல்லது. நீயே சொல்வது என்னுடைய நாட்டுக்கு, வீட்டுக்கு, எனக்கும், என் நண்பனுக்கும் கேடு. தாலிக்கு நல்லதுமா? அறிவில்லாம பேசுகிறாய். சாமி அடியே அந்த தேவர்களை எல்லாம் அடியடி என்று உதைத்து என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என்ன பண்ண போறீங்க? அரண்மனை கோட்டைக்கு அவளையெல்லாம் இழுத்துக் கொண்டு வந்து என்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அரண்மனைக்கு நாடாவளமான வார்த்தை தெரிவிக்கிறது. ஓடிவிடு. பேசாம இரு. இப்ப காவல் இல்லாத வைக்கிறாங்க. சாமி அடியே சாமி நாங்கள் வாங்கிய வரம் என்ன? அந்த அரி, அயன், ருத்ரன் இப்படி பண்ணப்பட்ட தேவர் மூவர்களாலும் 30 தேவர்களாலும் 46 ரிஷிகளாலும் பெண்ணர், கம்புனர், கேடகாந்தவர், சித்தி வித்தாதனர், கௌதமான பேர்களாலும் வில்லி, சூனியம், ஏவல், சாமணம், வேதனம், உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய எந்த மந்திர தந்திரத்தாலும் வில், வேல், வால், அம்பு, கேடயம், சூலம், கதை, புரசு, டங்கா இப்படிப்பட்ட எந்த விதமான கொடிய ஆயுதங்களாலும் நீர்வாழ்வன, பரப்பன, உயிரின போன்ற கொடிய விச ஜந்துக்களாலும் சாகாத வரம் வாங்கி வந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட என்னை பார்த்து என்னென்ன வார்த்தை பிளந்துகிறாய்? போவாதே, வாராதே, சண்டை போடாதே. அடியே என்ன இருந்தாலும் டேய் அடியே கொண்டு வந்து அரண்மனை காட்டவா கருத்தினில் கொண்ட நாதா தேவியால் தடுத்து சொன்னேன் திருவோலை அடியே சிரிக்கி மகாராஜா என்ன வார்த்தை பேசுகிறாய்? அம்மா சொல்றது ஒரு நியாயம் இருக்குது. என்ன நியாயம்? 10 பேரும் நம்ம யாரு பேசி கொண்டிருக்கோம் உங்களுக்கு யாருக்கு? சாப்பாடு அடியே அங்கிருந்து எல்லா செல்வங்களை அள்ளி கொண்டு வர போகிறேன். காமத்தேன் வருது எல்லாம் வருகிறது. கற்பகம் வருகிறது. அது போட்டுக் கொள்கிறது.
எத்தனைதான் எடுத்து சொன்னாலும் பொன்புத்தி பின்புத்தி என்று சொல்வார்கள். உங்க செவிக்கு கேட்கவில்லை. சிவன் செயல் எப்படியோ அப்படியே நடக்கட்டும்.